ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொடைக்கானல் ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபுல் ரெசார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட் டூர் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா இங்க வந்து ஆயுர்வேதா மசாஜ் இருக்குது, அது எப்படி இருக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நைட் நாங்கள் வாக் வந்தது வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பகலில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டிடலாம் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் ஏரியா. மேலே ரிசப்ஷன்லேருந்து அப்படியே கீழே வந்தோம்னா எப்படி இருக்குது, பார்க்கிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் ஓகே. மொத்தமாக இந்த ரெசார்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செவுறு ஃபுல்லாகவே வந்துட்டு அது என்ன பிளான்ட்டுன்னு தெரியல, ஃபுல்லாக வந்துட்டு ஒரே செடியாகவே படர விட்டுருக்குறாங்க. செவுறு ஃபுல்லாக இந்த செவுறு ஃபுல்லாக வந்துட்டு அப்படி தான் இருக்குது. டைனிங்கு கீழே ரிசப்ஷனு, மேலே அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் கால், அங்கே ஏதோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நேற்று நைட்டு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் வைக்கானா. அதுக்கப்புறம் யாரும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே போனோம்னா எங்கே போகிறதுனாலும் வந்துட்டு ஒவ்வொரு ரூமுக்குமே இடையில வந்து படிக்கட்டு தான் வச்சுக்கிறாங்க. படிக்கட்டில் தான் இறங்கி ஏறிக்கணும் கால் போக. லிஃப்ட் வைக்கத்தான் முடியாது, ஆனால் அது இறங்கி போகிறது ஒரு சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க அப்படியே அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம தான் ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும், லிஃப்ட் இருக்காதுன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு வேர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே படியில் இறங்கி வர வந்து ரெண்டு சைட்லேயுமே கார்டன் அப்படியே பார்த்தீங்கன்னா அது அவங்கவுங்களுக்கு ப்ரைவேட்டாக அப்படியே இந்த பக்கம். அதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ப்ரைவேட் கார்டனு. இதில் இந்த கீழ் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதாட்டு இருக்குது, ஹனிமூன் காட்டேஜ்னு சொல்லுவாங்களாட்டு இருக்குது. சென்ட்ரல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மல் லக்ஸுரியஸ் காட்டேஜுங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வேறு ரூமெல்லாம் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமாம்மா, கொஞ்சம் கொஞ்சம் இன்டீரியரில் சேஞ்ச் இருக்கும். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா திவானாட்டு போட்டிருக்காங்க, ஒரு இதில் வந்துட்டு சோஃபா போட்டிருப்பாங்க, அந்த 3 சீட்டர் சோஃபா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வேரியேஷன் இருக்கும். மற்றபடி ரூமோட இதுலையெல்லாம் வந்துட்டு எந்த வித்தியாசமும் இருக்காதுன்னாங்க. எல்லா ரூம்ஸும் ஒரே மாதிரி தான். என்னன்னா வந்து ஹனிமூன் காட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ஸில் தான் இருக்குது. இப்போ ஒன்று வந்து மேலே வந்து 3 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது மட்டும்தான் வந்து ஹனிமூன் காட்டேஜஸ். எனக்கு அவங்க வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, பார்க்கில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு பார்த்தா தெரியுதாங்க பாருங்க, ஒரு குட்டி கார்டனு, அதில் ஒரு டேபிள் போட்டு 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, 3 பேர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மீதி அதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அடுத்தடுத்து மேலே இருக்கலாம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டெரஸ் மாதிரி இருக்குது. அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ரூம் அளவுக்கு மேலே டெரஸ், அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே மேடாக இருக்கிறனால வந்துட்டு அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பாக்ஸை வந்துட்டு மாறி மாறி அடுக்கி வச்ச மாதிரி வந்துட்டு வச்சு கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது. இதை அந்த சென்டரில் லான் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி, அதாவது குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே தான் வந்து லேடிஸ்க்கான ஸ்பா சென்டர் அது எல்லாமே வந்து இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் ஒரு பிளாக் தெரியுது, அது சோஃபாவாகவே இருக்குது. அது என்னத்தையோ ஊற்றுறாங்க இங்கே, ஸ்மெல்லுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், கப்பெல்லாம் கரெக்டாக வேற என்னது காஃபி பவுடர் 2 தான் இருக்குது. ஓ, சுகர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க, பால் பவுடர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க, மில்க் பவுடரு, தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க, பிஸ்கட் வச்சுட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே போனோம்னா பாத்ரூமில் புது ஷாம்பெல்லாம் வைக்கல, இருந்ததை அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சோப் மட்டும் வச்சுருக்காங்க. இல்லை ஷாம்பு கண்டிஷனர்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே இருந்தது இங்கே இருக்குது, ஷாம்பு கண்டிஷனர்லாம் வச்சுருக்காங்க, 3மே வச்சுருக்குறாங்க. ஆமாம், சூப்பர், அழகாக மடிச்சு. நேற்று வேறு டிசைனில் இருந்துச்சு, நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வேறு டிசைன் ஆயிடுச்சு. அது பாரு, அந்த தலகாணியை சென்டராக அடிக்கினாங்களா, இப்போ சைடாக அடிக்கிருக்கிறாங்க. ஓகே, சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. இந்த ரெசார்ட்டு ஒர்த்து 2500 நாங்கள் கொடுத்ததுக்கு வந்துட்டு ஒர்த்தான ஒரு. ஆக்சுவலாக 1 டே மட்டும் தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணுறதா இருந்துச்சு. அதான் முன்னாடி நாள் 11 o'clock வந்துட்டு நெக்ஸ்ட் டே 11 o'clock வந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெசார்ட் சூப்பராக இருந்தனால இன்னொரு நாள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து அதே ரூம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதே ரூமில் இருந்துக்கோங்க, எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே மறுபடியும் மேக் மை ட்ரிப்லேயே போய் புக் பண்ணோம். ஆனால் செகண்ட் டே புக் பண்ணும்போது ஒரு 200 rupees அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா வாத்து அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே 2 முயல் தான் இருக்குது, 2 முயல் பாரு அப்படி உட்காந்துருக்குது, வாட்டுக்கு உட்காந்துருக்குது. ரொம்ப கஷ்டம்.
ஆனால் க்ளீன் பண்ணி புல் போட்டு எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க இதுக்கு. அந்த வெள்ளையே முசு முசுன்னு அது மூக்கப்பாறை எப்படி ஆட்டுதுன்னு. அதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஃபர் மாதிரி தேவை போல அதோட உடம்பு. ஆமாம், நல்லா ஹீட்டாக வாமாக வச்சுக்கும் போல. அதோட வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லி நம்மளை வந்து கொத்திர போதுங்க அது. எங்கள் ஈமு கோழி வீட்டுக்கா? ஆமாம், அதுதான் நாங்கள் வச்சு. அதை தான் இப்போ சுதந்திர பறவையாக திறந்து விட்டாங்களா, ஜாலியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அது அங்கே இருந்தனால நமக்கு பின்னாடி இந்த முயல் குட்டி தெரியல. செம்மையான ஃபென்டாஸ்டிக் வியூ எங்கேருந்து கிடைக்கும்னா அந்த மேட்டு மேலே ஏறினோம்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ரெசார்ட் வியூ பாருங்களேன், இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நான் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபவுண்டைன் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு தண்ணி வர மாதிரி எதுவும் தெரியல. இதுதான் அந்த ஹோட்டலோட எண்டு. ஆமாம், பிஸ்னஸ் ஈமு கோழி பிஸ்னஸ் ஏமாத்துறது. ஆமாம், கறி தான் இனிமேல் இந்த கறி தான் விற்கும்ட்டாங்க பிராய்லர் கோழிக்கு அடுத்தது. ஆனால் ஈமு கறி யாரும் சாப்பிடல. என்னென்னமோ பண்ணிடுறாங்க ஊருக்குள்ள. குளிர் அடிக்குது. மசாஜ் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 9 வரேன் சார் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ அவர் அதுதான் கேட்டுட்டு போகிறாரு. வந்துட்டு அந்த மசாஜ் சென்டரில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் டேபிள். ஆமாம், ஃபுல்லாக வந்துட்டு உட்டனில் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஷோல்டர் வருங்களா? ஷோல்டர் வருமா? ஜஸ்ட்டு வரும், இந்த இடம் வரும். கழுத்து இங்கே வருங்களா? அப்போ இந்த இது ஓ ஆயில் கீழே போகிறதுக்காக இங்கே ஒரு ஓட்டை. இங்கே கரெக்டாக ஷோல்டர் வரும், இங்கே தலை வரும். அப்படியே படுத்துக்கிட்டோம்னா இந்த இதில் ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்காக இதில் ஆயில் ட்ராப்பாக விழுகும். அதான் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஆயில் ட்ராப்பாக விழுகும். அப்புறம் நிறையா வந்துட்டு ஹெர்பல் ஆயில்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஸ்டீம் பாத்துக்குன்னு வந்துட்டு உட்டனில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்டீம் வர இதில் வந்துட்டு ஹெர்பல் ஆயிலெலாம் போட்டு வச்சுருப்பாங்களாமா. நம்ம இதுக்குள்ளே சேர் மாதிரி வச்சுக்கிறாங்க. போய் தலையை மட்டும் வெளியே விட்டு உட்காந்துக்கோணும். உள்ளுக்குள்ளே அந்த வேப்பர் வர்றதில் வந்துட்டு ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஒவ்வொரு இதை பற்றியும் போட்டிருக்குறாங்க. நாசியம்னா வந்துட்டு மூக்கில் இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணுறது ஆயில் விட்டு. அதுக்கடுத்தது இப்போ சொன்னது சிரோதாரா, அந்த ட்ராப்பாக வந்துட்டு நெத்தியில் ஆயில் உழுகிறப்ப வர்றது. அதுக்கடுத்தது வந்துட்டு இது என்ன சொன்னீங்க? பிளிச்சில். இது பாடி பேக் பெயின் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்துட்டு பிளிச்சில் அப்படிங்கிறாங்க. அந்த இதுக்கு மலையாள பேர் போல். அதுக்கு என்ன மீனிங்னா வந்துட்டு பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு நவரக்கிளி நெர்வ் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அபியங்கம்ங்கிறது தான் வந்துட்டு பாடி மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ். இன்றைக்கி நம்ம அபியங்கம் தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொரீஷியஸ் ஜனாதிபதி எந்த வருஷம் சார்? 2007 வந்து ஒரு கட்ட மசாஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஐ டு ரீகால் மை விசிட் டு கோடை வெல்னஸ் சென்டர். ஓ, இங்கே வந்ததுக்காக வந்துட்டு அவர் அங்கேருந்து ஒரு லெட்டர் வேறு போட்டிருக்காரு இவருக்கு. அதுக்கப்புறம் இவர் யார் சார்? டாக்டர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர். ஆமாம், யாரோ பெரிய ஆள்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், சரி, ஓகே. பெரிய ஆளுங்க பண்ண இடத்துல நம்மளும் பண்ணலாம். அருமையாக. ஓகே, பண்ணி முடிச்சுட்டு எப்படி ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்ல ஏதோ ஒரு ஹெர்பல் ஆயில்னு நினைக்கிறேன். நல்லா போட்டு ஒவ்வொரு மசாஜுக்கும் வித்தியாசம் இருக்குது தான். இவங்களது வந்துட்டு அப்படியே மசில் டு மசில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எண்டாகிற வரைக்கும் வந்துட்டு பண்ணுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருப்பார் போல். ஒரு 34 வருஷமாக வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆட்கள்லாம் பண்ணிக்கிறார். மொரீஷியஸ் பிரசிடென்ட்டு எல்லாத்துக்குமே பண்ணிக்கிறார். ஃபோட்டோ வச்சுருந்தாரு. எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு அந்த இதெல்லாம் முன்னாடி போட்டுருக்குற அந்த மொரீஷியஸ் பிரசிடென்ட்டு மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போட்டுக்கிற. நல்லா வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு பண்ணாங்க. இங்கே வயிறுக்கிட்ட பண்ணையிலெல்லாம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே என்னமோ கடம்படான்னு உருள்ற மாதிரியே இருந்துச்சு. செம சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஹெர்பல் ஸ்டீம் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு மரப்பெட்டியாட்ட அந்த பெட்டி தான் காமிச்சினேன். அதுக்குள்ளே இருந்து அப்படியே இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. உள்ளே வேர்க்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. அது மொத்தமாக திறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பயங்கரமாக வேர்த்து இருந்துச்சு.
செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது. இப்போவே என்னன்னாங்கன்னா இன்னொரு 4-5 நாள் போச்சுன்னா இன்னுமே நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த ஒரு இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இன்னும் போக போக வந்துட்டு இன்னும் நல்ல ரிலாக்ஸேஷன் தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா தூங்கிட்டு இருக்கிற நரம்பையெல்லாம் சுண்டி எழுப்புற மாதிரி இதுவான். பரவாயில்ல, ஓகே. எனக்கு இப்போயே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்டீம் பாத்தை விட்டு வெளியே வந்து அதெல்லாம் தொடச்சப்பயே வந்துட்டு செம்ம இதாக இருந்துச்சு. எனக்கு கண்ணை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், சொக்குது இப்போவே. உடனே வந்துட்டு குளிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு குளிக்க சொன்னாங்க. அந்த ஸ்டீம் பாத்லேருந்து வெளியே வந்தப்போ அந்த இது மட்டும் வேர்வை மட்டும் வந்துட்டு தொடச்சிட்டு வந்திருக்கிறேன். அடுத்ததான் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு குளித்தோம்னாலே இப்போயே வந்துட்டு என்ன சொல்கிறது, செம்மையாக வந்துட்டு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. அதனால் வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே படுத்தோம்னா வந்துட்டு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் நம்ம. அந்தளவுக்கு வந்துட்டு படுத்துற வேண்டியதான் குளிச்சுட்டு. எனக்கு செம்மையாக இருந்துச்சு. சுவாதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பா போயிருக்கா, ஆரோமா கிளினிக்காமா இருக்குவாங்க. இதுக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் முடிச்சுட்டு வந்தான்னா அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன் நான். சுவாதி மசாஜ் பண்ணிட்டு வந்துட்டா, அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மசாஜ்னால் உனக்கு வந்து ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணாங்க, அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ஸ்பா பண்ணாங்க. எப்படின்னா ஃபுல்லாக ஆயில் போட்டு தான் பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணாங்க. லெக்கு, ஹேண்டு, ஃபுல் பாடி மசாஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபேஷியல் பண்ணுவாங்கள்ல, அது பண்ணாங்க. ஃபேஸ் மாஸ்க்கு, ஜெல்லாம் போட்டுலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஹெட்டுக்கு ஆயில் மசாஜ் பண்ணாங்க. அவ்வளோதாங்க. எப்படி ரிலாக்ஸிங்காக இருக்குதா இல்லை எப்படி ஒர்த்தா? காசு கொடுத்ததுக்கு 1500 எவ்வளோ கேட்டாங்க? 2000 ரூபா. டிஸ்கவுண்ட்டும் போக எவ்வளோன்னு தெரியல, 2000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. ஒர்த்தா அவ்வளோ காசுக்கு பண்ணது? பாடி மசாஜ் வந்து ஓகேடா, நல்லா தான் பண்ணாங்க. சரியா? ஹெட் மசாஜ் வந்து கொஞ்ச நேரம் தான் பண்ணாங்க. அதுக்கு நீ பண்ணுற ஹெட் மசாஜ் ஓகேவான்னு தோணுது எனக்கு. பாடி மசாஜ் ஓகே, ஹெட் மசாஜ் ஓகே, பரவாயில்ல. ஒரு இல்லை, நார்மலாக வந்து நம்ம வெளியே போய் ஒரு பெடிக்யூர் பண்ணுறோம்னாலே வந்து 700 ரூபாய் அந்த ரேஞ்சில் கேட்குறாங்கல்ல, 500 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்கல்ல. ஓகே தான். அப்படின்னா எனக்கு பண்ணது வந்து தரமான மசாஜ். எனக்கு இப்போ தூக்கம் சொக்குது. அதற்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கான், ஸ்டீம் பாத்து பண்ணியாச்சு. எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. இதில் வேற வந்துட்டு ஸ்பாக்கு வந்துட்டு கூகுள் பே இல்லை, கார்டும் போட மாட்டோம். தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மாதிரி இருக்குது, கூகுள் பே இல்லைன்ட்டாங்க. அதனால வந்துட்டு ஏடிஎம்ல போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உண்மையிலேயே பைக் கூட்டிகிட்டு போகையில் செம்மையாக ஃபீல் ஆச்சு. அந்த டயர்ட்னஸ் அந்த மசாஜ் பண்ணதுக்கப்புறம், டயர்டாக தான் எனக்கு கண்ணால் சொக்குது. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ், ஏன்னா அப்படியே குளிர் அப்படியே ஃபீல் ஆச்சு. இவ்வளோ நேரம் குளிரவே இல்லை, இப்போ நல்லா ஃபீல் ஆச்சுன்னு பாருங்க. ஜாக்கெட் எப்படி போட்டு டைட்டாக போட்டு நின்றுட்டுருக்குறேன்னு. ஓகே, நீங்களும் எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி ரெசார்ட்லாம் போனீங்கன்னா மசாஜ் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பாடி ரிலாக்ஸேஷன் தான் இருக்கும். ஆமாம், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.